يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. இவ்வளோ காலமும் நாங்கள் செய்த தௌபா இவ்வாறு இருந்தது. இதுக்கு பிறகு எங்களோட தௌபாக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற ஒரு அழகான விடயங்களை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் தொட்டி காட்டினார்கள். உண்மையில் இந்த ரமதானுடைய மாதம் ஒரு உன்னதமான ஒரு மாதம். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்றேன், எனக்கும் உங்களுக்கும் வார ரமதான் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. இருக்கிற காலங்களில் எங்களோட பாவங்களை நாங்கள் நீக்கிக்கொள்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைக்கு முதலாவது ரஸ்மி ஷாஹித் அவங்களோட ப்ரோக்ராம் தான் இருந்தது 2 மணித்தியாலங்களும். என்றாலும் அவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு அவர் தந்தார். அடுத்தது நான் திடீரென்று தயாராக வேண்டிய நிலைமையில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். மிக முக்கியமாக நாம் எல்லோரும் தாய்மை அடைந்தவர்கள், தாய்மை அடைய இருக்கின்றவர்கள். எங்களுக்கென்று குழந்தைகள் இருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கின்றோம். இதே நிலைமையில் எத்தனையோ தாய்மார்கள், தகப்பன்மார்கள் தனது பிள்ளையை பற்றி கனவு கண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்று விரலை கடித்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். என் பிள்ளை என்ன ஆவிட்டு, சின்ன வயசிலிருந்து நான் என் பிள்ளையை பொத்தி பொத்தி வளர்த்தேன், ஆனால் இன்று நான் சொல்கிறதை கேட்குறான் இல்லையே. ஏண்ட கட்டுப்பாட்டை விட்டு அவன் பெய்த்துட்டானே. ஒன்றோ அவன் தகாத உறவுகளை கொண்டிருப்பான், அல்லது எனது குழந்தைகள் இன்று ஏதோ ஒரு பாவனைக்கு அடிமையாக இருக்கின்றதை பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு தாய்மார்களும் எனக்கு தெரிஞ்ச மட்டத்தில் அதிகமான தாய்மார்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றதை நாம் பார்த்து வர்றோம். சிலர் இருக்கின்றார்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றார்கள். உண்மையில் சில தகப்பன்மாருடைய நிலைமையை பார்த்தா கூட, சில கணவன் மனைவிக்கு இடையில் கூட பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக வாழ்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேருக்கு இடையில் இருக்கின்ற விரிசல் காரணம் என்று சொன்னால், இஸ்லாமிய சரியான மார்க்க அறிவில்லாமையினால் நான் ஏன் திருமணம் முடிக்க வேண்டும், எவ்வாறான முறையில் என் திருமணம் அமைய வேண்டும் என்று இல்லாமல் இன்று கற்பனைகளோடு இன்றைக்கு நிறைய பேர் திருமணம் முடிக்கின்றார்கள். ஆனால் முடித்து 2 வருடங்கள் எங்களுக்கு தெரியும். பல காதி கோட்டுகளில் போய் பார்த்தா விளங்கும், தலாக்கில் போய் நிற்கி சாதாரண ஒரு சின்ன விஷயங்களுக்காக வேண்டி இன்றைக்கு பிள்ளைகள் இன்று எங்கேயோ தவித்து கொண்டிருக்கின்றதை பார்க்குறோம். யாராலேயோ வளர்க்கப்படுகின்றதை பார்க்கின்றோம். காரணம், இஸ்லாமிய முறைப்படியான திருமணங்கள் இன்று இல்லாதனால தான் இது நடக்கின்றது. இது இன்று திஹாரி மட்டுமல்ல, நாட்டில் இருக்கின்ற பல பாகங்களில் நான் போய் பார்த்திருக்கின்றேன். பல பிள்ளைகளுக்கான பேரண்ட்ஸுக்கான நிறைய ப்ரோக்ராமில் நான் செய்திருக்கின்றேன். அங்கே சில தாய்மார்கள் பேசின சில கவலையான விடயங்களை நான் கேட்டிருக்கின்றேன். அதனால் இன்று உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். மிக முக்கியமாக நீங்கள் இதை ஆள் மனதிலே பதிய வச்சு கொள்ளுங்கள். நான் பிறகு பிள்ளைகளுக்கான என்னென்ன மோட்டிவேஷன் செய்யணுமென்றதை உளவியல் ரீதியில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் மார்க்க ரீதியில் மார்க்கம் என்ன சொல்லுதுன்றதை நாங்கள் முதலாவது பார்ப்போம். நவீன சவால்களுக்கு மத்தியில் குழந்தை வளர்ப்பு. உண்மையில் இது ஒரு சவாலான ஒரு காலம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் பாருங்கள், ஆரம்பத்திலிருந்து ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவதற்கான முதலாவது காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். 4 காரணங்களுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். முதலாவது லிமாலிஹா, அவருடைய பணத்துக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். வலி ஹசபியா, அவருடைய குடும்ப பின்னணிக்காக வேண்டி திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். வலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக வேண்டி. இன்றைக்கு திருமணங்களை பாருங்கள், இன்றைக்கு பேசக்கொள்ளே என்ன பார்க்குறது, சல்லிக்காரியா, சொத்து செல்வங்கள் இருக்குதா, அழகா, அல்லது அவருடைய வம்சாவளி எப்படி இருக்கிறது தான் தேடுறது. நபிகளார் இதை சொல்லிவிட்டு 4வது சொன்னார்கள், வலி தீனிஹா,
மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், அதாவது வலி தீனிகா, மார்க்கத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறாள். 4 விடயங்கள். ஒன்று லி மாலிகா, அவருடைய பணத்துக்காக வேண்டி. வலி ஹசபிகா, அவருடைய குடும்ப பின்னணிக்காக வேண்டி. வலி ஜமாலிகா, அவருடைய அழகுக்காக வேண்டி. வலி தீனிகா, அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி. 4 விடயங்களுக்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்து நீ வெற்றி பெற்றுக்கொள். லஃபர் என்று சொன்னால் வெற்றி. ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து நீங்கள் வெற்றி பெற்று கொள்ளுங்கள். இதிலே திருமணம் முடிக்க இருக்கின்றவர்களும் இருக்கலாம், முடித்து குழந்தைகளை கண்டவர்களும் இருக்கலாம். அதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிற விடயங்களை ஆள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையில் ஏன் நான் ஆரம்பமாக இந்த குழந்தை வளர்ப்பு திருமணத்திலிருந்து வர்றேன்னு நீங்கள் பாருங்கள். குழந்தை வளர்ப்பு எங்கே ஆரம்பிக்கப்படுது என்று சொன்னால், வெறுமனே திருமணம் முடித்தோம் குழந்தை பெற்றோம் என்றதல்ல. ஆரம்பத்தில் விட்ட தவறுகள் தான் பின்னுக்கு நாங்கள் பாதிப்புக்குள்ளாகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், குல்லு மௌலூதீன் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்திலே தான் பிறக்கின்றார்கள். ஃபஅபவாஹு யுஹவ்விதானி யுமஜ்ஜிசானி யுனஸ்ஸரானிஹி, அவங்களுடைய தாய் தகப்பர்கள் தான் அவர்களுடைய யகூதியாகவும் நஸ்ரானியாகவும் மஜூசியாகவும் மாற்றுகின்றார்கள். அப்போ பிறக்கின்றது ஒரு கிறிஸ்தவருக்கு பிறக்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு பௌத்தனுக்கு பிறக்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை பிறக்கின்ற பொழுது இஸ்லாத்தை தான் பிறக்குது. அந்த புள்ள காஃபிர் அல்ல. நீங்கள் நினைக்கக்கூடாது ரம்பண்டாவுக்கும் அதே போன்று ரமணிக்கும் பிறக்கின்ற பிள்ளை காஃபிர் என்று சொல்ல இயலாது. பிள்ளை இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்குது. அதே போன்று ஒரு ஆயிஷாவுக்கும் அப்துல்லாவுக்கும் பிறக்கின்ற ஒரு குழந்தையாக இருந்தாலும் புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் அந்த குழந்தை பிறக்குது. அவருடைய குழந்தைகளை தவறான வழிக்கு கொண்டு போகிற யார் என்று சொன்னால் தாயும் தகப்பனும் தான். அதை இன்றைக்கு நாங்கள் நிதர்சனமாக பார்க்கின்றோம். உண்மையில் திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன்பாக்ஸ், டார்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண விடயத்தில் சொல்லும் போது சொன்னார்கள், இதா அத்தாக்கும் மிம்மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு, உங்கள்கிட்ட ஒருத்தன் வாரான், பொன் கேட்டு வாரான், உங்களோட பிள்ளைய நான் திருமணம் முடிக்கிறதுக்கு விருப்பம். இதா அத்தாக்கும் மிம்மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு, அவன்கிட்ட மார்க்கம் இருக்குது, நல்ல அஹ்லாக் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஸவ்வஜூஹு, அவனுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள், கொடுத்துங்கள். வ இல்லம் தகுன், அவ்வாறு நீங்கள் அந்த ஆளுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபித்னத்தும் வ ஃபஸாதுன் கரீதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அலையலையாக ஃபித்னாக்களை நீங்கள் காணுவீங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், நம் முடிக்கிறவன்கிட்ட பெரிய கார் இருக்கணும், வீடு இருக்கணும், அவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், அவன் 5 நேரம் தொழுகிறான்றது பார்க்கறதில்லை. அவன் ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போகிறான்னு பார்க்கறதில்ல. அவன் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறான், அவன் ஒரு டாக்டராக இருக்கிறான், கை நிறைய காசு இருக்குது. ஆனால் முடித்து கொஞ்ச நாளில் அவன் வெளியே போட்டுறான், விட்டு பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம். இன்றைக்கு அவன் பெரிய காரில் போகிறான். இன்றைக்கு கண்ணீர் வடிக்கின்ற எத்தனையோ தாய்மார்களை நான் பார்க்குறேன். ஏன் மருமகனை தேர்ந்தெடுக்கிறீங்க என்று சொன்னால் பெரிய கோடீஸ்வர ஃபேமிலியில் பார்க்குறான், ஆடம்பரமாக திருமணம். நான் ஏண்ட வாழ்க்கையில் கண்டத்தை சொல்கிறேன். இதுவரைக்கும் நான் 10க்கும் அதிகமான டிவர்ஸுகளை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். கவுன்சிலருக்கு நிறைய எனக்கு வந்திருக்கிறாங்க. காரணம், முதலாவது 2 பேருக்கும் பிரச்சனை, சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கான பிரச்சனை. மார்க்க சரியான உணர்வு அவங்களுக்கு மார்க்கத்துடைய தெளிவில்லாத காரணமாக இன்று குழந்தைகளையும் பெற்றதுக்கு பிறகு டிவர்ஸில் போகுது. அவருக்கு ஏற்ற மாதிரி இவர் இல்லை. சில நேரம் மனைவி நல்லா தொழுகிறார், மார்க்கம் இருக்கும், இவர்கிட்ட போய் பார்த்துட்டு சொன்னால் அவரோட போதை கடுமையாக இருக்கும்.
இன்றைக்கு தேட இல்லாத நிலைமை ஆம்புலையில். இன்றைக்கு நிறைய பொடியமரை நாங்கள் பார்க்குறோம். யாரை திருமணம் முடித்து கொடுக்குறேன்னு தெரியாமலுக்கு இன்றைக்கு இளம் யுவதிகள் இன்றைக்கு கவலையோடு இருக்கிறத நான் பார்க்குறோம். வீட்டில் யோசித்து கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். காரணம், எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சரியாக, ஆம்பளை பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். இது ஒரு அமானிதம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களோட ஒவ்வொரு பொறுப்பை பற்றியும் விசாரிப்பான். நீங்கள் நினைக்கக்கூடாது எங்கிட்ட ஒரு புள்ள ஆம்பளை புள்ள கிடைச்சா பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்களே. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ கோடிக்கணக்கில் கொடுத்தாவது பிள்ளையொன்று கிடைக்கணும்னு ஆசையோடு இருப்பாங்க. அல்லாஹ் சூரத்து ஷூரால 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. யஹ்லுகு மா யஷா, அவன் நாடின மாதிரி அல்லாஹ் படைக்கிறான். யஹபு லிமை யஷாஉ இனாசா, அவன் நாடினவர்களுக்கு பெண் குழந்தைகளை யஹப், ஹிபத், ஹிபத்துன்னு சொன்னால் கிஃப்ட். யஹபு லிமை யஷாஉ இனாசா. முதலாவது ரசூல் அல்லாஹ் தஆலா ஆண் பிள்ளைகளை சொல்லல, பெண் பிள்ளையை தான் கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறான். பாருங்கள், அந்த இடத்துல ஆண்கள் ஒரு ஜவானாக இருப்பானே, அல்லாஹ் அங்கே அவனை சொல்லலை. யஹபு லிமை யஷாஉ இனாசா, அல்லாஹ் நாடினவர்களுக்கு பெண் குழந்தைகளை கிஃப்ட் ஒன்று எங்களுக்கு கிடைக்குது. உதாரணமாக ஒரு கிஃப்ட் ஒன்று எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் எவ்வளோ பாதுகாப்போம், அது எவ்வளோ நாங்கள் பொத்தி பொத்தி வச்சுக்கொள்வோம். ஏன்னா இது எனக்கு இவர் தந்தாருன்னு நாங்கள் பெருமை பேசுவோமே. இது ஒரு கிஃப்ட் ஒன்று எங்களுக்கு தந்திருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆதரவற்ற நிலைமையில் வளர்த்து விட்டு போனதுக்கு பிறகு நாங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டோம்ன்றது நினைக்கொள். குழந்தையை பாக்கிய மற்றவர்கள் அவங்க பெரிய ஒரு சான்ஸ் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் பார்க்குறேன்னு சொன்னான். ஆனால் குழந்தைகள் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதம். சொல்லிவிட்டு சொல்கிறான், வயஹபு லிமை யஷாஉ ஸுகூரா, சிலருக்கு நான் ஆண் குழந்தைகளை பரிசாக கொடுக்கிறேன். வயுஸவ்விஜுஹும் ஸுக்ரானன் வைனாசா, சிலருக்கு நான் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் ஜோடியாக கொடுக்குறேன். பாருங்கள் அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்னு சொல்லி. இதை தந்து விட்டு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் குழந்தைகளாக இருந்து தான் வந்திருக்கிறோமே. இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. உங்களை மாதிரி இன்றைக்கு எத்தனையோ யுவதிகள் தாய்மார்கள் இன்று பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோமே. அல்லாஹ் அருள் செஞ்சு உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சு மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிறான். அதுக்கு அல்லாஹ்வுக்கு முதலாவது நன்றி செலுத்தணும். ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களோட குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. வீட்டு சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் எனக்கு கிடைச்சிருக்கின்ற குழந்தை நான் ஒரு கிஃப்ட்ன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். இது ஒரு அமானிதம். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறையும் படித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இடையில் ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை வளருது, சின்ன பிள்ளை. ஒரு நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவிட்ட சொல்லி ஒரு வேலைக்காக வெளியே போகின்றார். வெளியே போய் பல நாட்களுக்கு பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டில் கொஞ்சம் சலசலப்பாக இருக்குது. அந்த வீட்டில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த புள்ள மௌத்தா இருக்கு. வீட்டில் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பெண்களுக்குள்ளே பேசுவோமே. அப்போ அவளத்த டிசிஷன் எடுக்கிற மனைவி உம்மு சுலைம், நீங்கள் யாரும் பேசக்கூடாது, இப்போ இந்த கணவர் வருவார், நான் அவரோட பேசிக்கொள்கிறேன். அவர் வீட்டுக்கு வந்தார். வளமையை மாறி அவர் சாப்பிட்டார். ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள்,
யா உம்மு சுலைம், புள்ள எப்படி இருக்கிறா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ சும்மா கேட்குறாரு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க அபு தல்ஹாவை பார்த்து, யா அபா தல்ஹா, உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு அமானிதமாக ஒரு பொருளை தந்தால், இத்தினான் திகதி நீங்கள் இந்த பொருளை எனக்கு தாங்க என்று சொன்னால் நீங்கள் அதை கொடுப்பீங்களா? ஓ, கொடுக்கணுமே, அது ஒரு அமானிதமே. அதே போன்று இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, யா அபா தல்ஹா, என்று எனக்கு 2 பேருக்கும் ஒரு அமானிதத்தை அல்லாஹ் தந்தான், அதை அல்லாஹ் எடுத்துட்டான். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலிருந்து வந்த வார்த்தை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹ், நாங்கள்லாம் அல்லாஹ்வுக்குரியவர், வ இன்னா இலைஹி ராஜிஊன், மீள நாங்கள் அல்லாஹ்கிட்ட போகக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் பாருங்கள் எந்த அளவு ஒரு இஸ்லாமிய முறையில் அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறது பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு தாயும் தகப்பனும் எப்படி, ஒரு கணவனும் மனைவியும் எப்படி நடந்து கொள்ளணும் என்றது அழகாக எங்களுக்கு பாடமாக படித்து தருதல்ல. அதே போன்று உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறை படித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பாக்கிய மற்ற நிலைமையில் ஹாஜரா அம்மையார் அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிது, இஸ்மாயில். ஃபலம்மா பலக மாயு ஸஅய், அந்த குழந்தை ஓடி விளையாடுற ஒரு பருவம், துள்ளி குதிக்கும். எங்களோட புள்ள துள்ளி குதிக்கும் போது இந்த பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்னத்தில் என்ன செய்கிறாங்க, ஹாஜரா அம்மையார் அவர்களை பாலைவனத்தில் கொண்டு வந்து மக்காவில் விட்டுட்டு, புட்கள் ஒன்றுமே இல்லாத இடத்துல, மனித சஞ்சாலமே இல்லாத இடத்துல விட்டுட்டு போகிறாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோமே பைத்துல் அக்ஸா இருக்கிற இந்த ஃபலஸ்தீனுக்கு போயிட்டு வர்றார். அப்போ வரும்போது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், எப்படி அந்த குழந்தை வளர்ந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஜம்சம் நீர் சம்பந்தமாக சென்ற பாடங்களில் படித்து தந்திருக்கலாம். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய், ஓடுகின்ற பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொல்கிறான், யா புனைய, என் அருமை மகனே. பாருங்கள் எவ்வளோ அழகான வார்த்தை என்று. இன்றைக்கு நாங்கள் அட்டை இங்கே வாடா, இங்கே வாடாடு தான் கூப்பிடுவோம். அப்படி கூட கூப்பிடலை. எப்படி சொன்னாங்க, யா புனைய, என் அருமை மகனே, செல்லமே, தங்கமே, வைரமே என்று கூப்பிடுறாங்க. பாருங்கள் பிள்ளைகள் எவ்வளோ ஒரு, எந்த முறையில் ஒரு மோட்டிவ், இந்த கவுன்சிலிங்காக பலந்து கொள்ளணும் பாருங்கள் ஒரு பிள்ளையோட. யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக்க ஃபந்தூர் மாதா தரா. மகனே, நான் ஒரு கனவு கண்டன். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235.